God. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே, இரவில் எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பத்திரமாய் எங்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த காலமே தேவ சமூகத்தில் நிற்க எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த கால வேளையில் வந்திருக்கிற பிள்ளைகளையும் லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பரிசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. ஆயனானந்தம் ஜோதி சூரிய நாம் எந்த நேசரெலும்புனா. ஆயனானந்தம் ஜோதி சூரிய நாம் எந்த நேசரெலும்புனால். அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். நன்றியால் எல்லாம் பூரித்திடுதே அன்னையாம் மிசு காருண்யம். அன்னையால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் மிசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மெற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மெற்ற சந்தர்ப்பம். அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். பொனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். பொனராவினில் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. நான் நிர்வாணியாய் வந்தவன் நம்ம நிர்வாணியாக போகிறேன். நான் நிர்வாணியாய் வந்தவன் நம்ம நிர்வாணியாக போகிறேன். கூட செல்லவும் பூவில் ஒன்றுண்டோ நாடிப்போம் அந்த நாட்டிற்கே. கூட செல்லவும் பூவில் ஒன்றுண்டோ நாடிப்போம் அந்த நாட்டிற்கே. அருணோதயம் எழுந்திடும் பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடும் பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம். ஆயநேசரின் அன்பை எண்ணம் ஆனந்தம் பரமானந்தம். ஆயநேசரின் அன்பை எண்ணம் பரமானந்தம். ஆயநேசரன் அவவான் புவி தானம் செய்தது ஆனந்தம். ஆயநேசரன் அவவான் புவி தானம் செய்தது ஆனந்தம். அருணோதயம் எழுந்திடும் பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடும் பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவோம்.
அருணோதயம் பரமானந்த பரனோடுறவாடவோ பாதநேசரின் மார்பில் சாய்ந்தகம் யாவரின் கனகந்தனில் பாதநேசரின் மார்பில் சாய்ந்தகம் யாவரின் கனகந்தனில் எந்த நேசரின் கூட செல்கிறேன் சொந்த ராஜ்யத்தில் சேரவோ எந்த நேசரின் கூட செல்கிறேன் சொந்த ராஜ்யத்தை சேரவோ அருணோதயம் பரநேசுவை துதிப்போ அருணோதயம் எழுந்திடுவோம் பரநேசுவை துதிப்போ அருணோதயம் பரமானந்த பரனோடுறவாடவோ அருணோதயம் பரமானந்த பரனோடுறவாடவோ கொண்டல் மோதிடும் ரெண்ட நாடில் அன்பரே கைவிடாதையோ கொண்டல் மோதிடும் ரெண்ட நாடு அன்பரே கைவிடாதையோ ஆசையோடு நான் வாரேன் என் துக்கம் பாசமாய் அங்கு திந்திடோ ஆசையோடு நான் வாரேன் என் துக்கம் பாசமாய் அங்கு திந்திடோ அருணோதயம் எழுந்திடுவோம் பரநேசுவை துதிப்போ அருணோதயம் எழுந்திடுவோம் பரநேசுவை துதிப்போ அருணோதயம் பரமானந்த பரனோடுறவாடவோ 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 ஆண்டவரே பரனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஆண்டவரே பரனோடு உறவாடுகிற இந்த சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையை நீ தந்ததுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 காலமே கர்த்தரை துதிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிறவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஜாதிகள் நடுவில் உன் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே ஜாதிகள் நடுவில் உன் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுவே காலை தோறும் கத்தனை ஒரு கிருபையை தினம் பொழிகின்றே காலை தோறும் கத்தனை என் தேவன் நல்லவரே மாதேவன் வல்லவரே என் தேவன் நல்லவரே மாதேவன் வல்லவரே ஓ சமூகம் எனக்கானந்தமே ஓ சமூகம் எனக்கானந்தமே காலை தோறும் கத்தனை ஆலியின் அலைகள் ஓயாது போ அன்பின் அலைகள் எழும்புமே ஆலியின் அலைகள் ஓயாது போ அன்பின் அலைகள் எழும்புமே மலைகள் விலகும் பர்வதம் அகலும் மாறாவும் கிருபை நீங்கிடாதே மலைகள் விலகும் பர்வதம் அகலும் மாறாவும் கிருபை நீங்கிடாதே காலை தோறும் கத்தனை புது கிருபையை தினம் பொழிகின்றே
அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே அதிசய அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே மகிமையின் சாயல் அடிந்து நானும் மனதில் மறுரூபமாகிடுவே மகிமையின் சாயல் அடிந்து நானும் மனதில் மறுரூபமாகிடுவே நாளைதோறும் கர்த்தரை பொது கிருபையை தினம் பொழிகின்றேன் நாளைதோறும் கர்த்தரை சபையில் நடுவில் வல்லமை விளங்க சங்கடம் ஓங்கோ புகழ் நிற்க சபையில் நடுவில் வல்லமை விளங்க சங்கடம் ஓங்கோ புகழ் நிற்க சர்வ வல்லவரே உம் அன்பின் மார்பில் சாய்ந்திடுவே நான் என்றென்றுமா சர்வ வல்லவரே உம் அன்பின் மார்பில் சாய்ந்திடுவே நான் என்றென்றுமா நாளைதோறும் கர்த்தனை பொது கிருபையை தினம் பொழிகின்றே நாளைதோறும் கர்த்தனை கனிமரமாம் செலுத்திடவே கர்த்தாவே உமது பலன் தாரோ கனிமரமாம் செலுத்திடவே கர்த்தாவே உமது பலன் தாரோ காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவே காலத்தில் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவே நாளைதோறும் கர்த்தனை பொது கிருபையை தினம் பொழிகின்றே நாளைதோறும் கர்த்தனை ஜாதிகள் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே சொல்லுங்க பார்க்கலாம் ஜாதிகள் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுவே எல்லாம் சொல்லுமா எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவி ஊற்றிடுவே நாளைதோறும் கர்த்தனை பொது கிருபையை தினம் பொழிகின்றே நாளைதோறும் கர்த்தனை என் தேவன் நல்லவரே தேவன் வல்லவரே என் தேவன் நல்லவரே தேவன் வல்லவரே ஓ சமூகம் எனக்கு ஆனந்தமே ஓ சமூகம் எனக்கு ஆனந்தமே காலைதோறும் கர்த்தனை பொது கிருபையை தினம் பொழிகின்றே காலைதோறும் கர்த்தனை என் தேவன் நல்லவரே தேவன் வல்லவரே என் தேவன் நல்லவரே தேவன் வல்லவரே உன் சமூகம் எனக்கு ஆனந்தமே உன் சமூகம் எனக்கு ஆனந்தமே நாளைதோறும் கர்த்தனை நாளைதோறும் கர்த்தனை நாளைதோறும் கர்த்தனை Hallelujah, 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 hallelujah. Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Jesus. Hallelujah. ஆண்டவருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலமே ஆண்டவருடைய சமூகம் என்று சொல்லுகிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். சோத்திரம். கடந்த ராத்திரியிலே ஒரு 1:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். 2-2:15 படுத்து தூங்கணும். ஆனாலும் கர்த்தர் காலமே அந்த நேரம் வரும்போது ஸ்தோத்திரம் அழகாக தேவ சமூகத்தில் வந்து நிற்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய கிருபை. ஸ்தோத்திரம். அவரை தேடுகிறதற்கு ஸ்தோத்திரம். நமக்கு பலன் சூழ்நிலை காரணங்கள் எதுவும் தேவையில்லை. இருதயத்தின் வாஞ்சை. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை, விருப்பம், வேண்டுதல் இவைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை குறித்து அந்த தாகம், அந்த வாஞ்சை இருந்ததுன்னா நேரமோ பலவீனமோ சூழ்நிலையோ எதுவும் காரணமாகாது. அநேகருக்கு அந்த பலன் குறைவு. அதனால தான் தேவ சமூகத்தை நாடுவதற்கும் எல்லாரும் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். யோசனையில் பெரியவர் கர்த்தர் தான். அதனால் நீங்கள் சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம நேசிக்கும் போது பெரிய விஷயங்களெல்லாம் அப்புறம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு தான் யோசிக்க தெரியும் நினைக்கக்கூடாது. தேவனுக்கும் யோசிக்க தெரியும். சில நேரங்களில் தேவன் கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை தக்க நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாங்கணும். அப்படின்னா நாம் யோசித்து செயல்படணும். கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறார். கொஞ்சம் பலன் தான் நமக்கு இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உன்னிடத்துல என்ன இருக்குது? உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குன்னு கேட்டார். உடனே 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட இருக்குன்னு ஒரு சிறுவன் கொண்டு வந்து கொடுத்தான். அதை எடுத்து கர்த்தர் என்ன பண்ணார்? எல்லாரையும் பந்தி விசாரிக்க சொன்னார். உட்காருங்கடா 50 பேரானார். எல்லாருக்கும் எடுத்து அற்புதமாய் விநியோகித்தார். பார்த்தீங்களா? எல்லாருக்கும் கொடுத்தார். சோத்திரம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஆமீன் சொல்லலாம்ல? ஏன் தூக்கு முடிஞ்சிங்களா? அப்படி தான் உங்களை சொல்லணும். ஆமீன் சொல்லலைன்னா அதுக்கும் ஒன்றும் சத்தம் இல்லை. நான் என்ன கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கேன்? சொல்லுங்கள். நல்ல வார்த்தை பேசுகிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா? அதையும் சொல்லுங்க. அதையும் சொல்ல தெரியாதா? சரி. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் என்னமோ தியானிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நானும் வந்திருக்கேன். இந்த சில அம்மாமார்கள் சந்தைக்கு போகும்போது கூட சில உருப்படிகள் நடந்து போகும். சோதனை அது துணைக்கு போகும். அது மாதிரி தேவ பிள்ளைகள் சபைக்கு வந்திருக்கிறோன்னா எதுக்கு வந்திருக்கிறோம், என்னத்துக்கு வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோன்னா எதுக்கு வந்திருக்கிறோம் என்று அது தெரியாமலே இன்றைக்கி நம்ம உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். முதலாவது தேவனை ஆராதிக்க வந்தவர்கள் எண்ணம், சிந்தை, ஏக்கம், விருப்பம் எல்லாம் தேவனை சார்ந்திருக்கணும். இப்போ எனக்கு நேராக நீங்கள் நிற்கணும். நான் சொல்லுகிற வார்த்தையை அப்படி உடனே கேட்டு அப்படியா ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், நீ ஆமீன் சொல்லனா நீ ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நீ அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நீ தூங்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உனக்குள்ள கனநித்திரையின் ஆவி அப்படியே உட்காந்து உன்னை தாளாட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆமேன். ஸ்தோத்திரம். தலையெல்லாம் கீழே போடாதீங்க. இன்னைக்கு காலையில் தலையை கீழே போடுறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பன்றியை தவிர வேறு யாரும் கீழே காலமே தலை போட மாட்டாங்க. காலையில் தலை போடுறது பன்றி தான். அது எப்போதும் காலையில் தலையை கீழே தான் போட்டிருக்கோம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மேல் நோக்கி தான் போகணும். சொல்லுங்க, எங்கே போகணும்? ஆனால் சொல்லுங்க, மேல் நோக்கி தான் போகணும். அதனால் இப்போ நம்ம எல்லாரும் மேலே பார்க்கணும். எல்லாம் இங்கே கொஞ்சம் என்ன பாருங்கள், கொஞ்சம் உயரமாக இருக்கல, உங்களுக்கு சமமாக கீழே வந்தாலும் நீங்கள் என்ன பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்தோத்திரம். சீக்கிரமாக வரேன், முயற்சி பண்ணுறேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சங்கீதம் 146 வாசிக்க போகிறோம். எவ்வளோ ஸ்தோத்திரம், மகிமையான காரியம் பார்த்தீங்களா? இந்த சங்கீதத்தினுடைய சில நேரங்களில் பின்னணி காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சங்கீதங்களை கேட்க கேட்க நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் சங்கீதம் 146 10 வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் 10 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எடுங்கள், பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி? ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஏற்றி வாசிக்கணும். ரெடி, வாசி. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனை அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காண்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் சங்கீதம் 146 நாம் சந்தித்திருக்கிறோம், சிந்திக்க போகிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் மிகவும் ஆர்வத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த சங்கீதமானது எஸ்ரா நெகேமியா காலங்களில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் இது துதியின் சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சங்கீதம்? எல்லாரும் வாய்த்தான் சொல்லுங்க. துதியின் சங்கீதம். அல்லேலூயா. அதனால்தான் முதல் வசனம் சொல்றாரு பாருங்க, படிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு அழகாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். என்னன்னா, அல்லேலூயா என்றால் அந்த எபிரேய சொல்லப்பட்டிருக்கிறது லால் லியா. அல் பாருங்கள், ஹல் லால் லியா என்கிற ஸ்தோத்திரம் ஒரு சொல்லை இங்கே வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு வார்த்தையை அது உச்சரிக்கத்தக்கதாக ஸ்தோத்திரம் அது எபிரேய சொல்லும் அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது. பிரைஸ் டு லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசி வசனம் படிங்க. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆரம்பத்திலையும் அல்லேலூயா சொல்லி அடுத்தது கடைசியிலையும் என்ன பண்றாங்க? அல்லேலூயா சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார்கள். ஆகவே இது ஒரு துதியின் சங்கீதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா அருமையாக சொல்றாரு. ஹால் லால் லியா என்கிறதான அந்த சொல் பிரைஸ் டு த லார்ட் என்கிறதான அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. சார், இப்பொழுது நீங்கள் 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். உள்ளளவும் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். சில பேர் அந்த நேரத்துக்கு நமக்கு சொல்லுவாங்களே, வயிற்று வலிக்காக மருத்துவரை தேடுற மாதிரி அந்த நேரத்துக்கு ஆண்டவரை தேடி அதுக்கப்புறம் அதை மறக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எப்போதும் இவர் சொல்லும்போது தாவீது கொஞ்சம் இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படவில்லை. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்ரா நெகேமியா காலங்களில் ஒரு டீம் எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு வேளை என்ன சொல்கிறாங்கன்னா,
யாசர் குழுவினர் என்று சொல்லுகிறவர்கள் அவங்க பேர் போடாத நிறைய சங்கீதங்களை வந்து அவங்க தான் ஏற்றிருக்கிறதாக பாடியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு டீமாக இருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதியவர் அதில் நமக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. ஏற்கனவே நேற்று வாசித்த 145ஆம் சங்கீதத்தில் தாவீதின் சங்கீதம் முடிந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் வந்து இந்த சங்கீதம் ஸ்தோத்திரம் எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம் இப்படி சில சங்கீதங்கள் பேர் போடாத சில சங்கீதங்கள் இருக்கிறது. அதை சில நேரங்களில் சில பக்தர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை சில நேரத்தில் யாசர் குழுவினர் நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். அதுக்கான சில ஆதாரங்களை எல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆகவே அந்த மாதிரி அந்த எஸ்ரா நெகேமியா காலங்களில் யாசர் குழுவினர் அவங்களோடு தான் கூட இருந்திருக்காங்க. அதனால் அவர்களை வந்து அதை பாடியிருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. அல்லேலூயா. எஸ்ரா நெகேமியா அவங்களும் ஸ்தோத்திரம் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன்னா எஸ்ரா வந்து சங்கீதக்காரர், அவரும் சங்கீதம் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அவரும் சங்கீதங்களை பாடியிருக்கிறார். 119 இன்னும் பல சங்கீதங்களையும் எஸ்ரா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சார் இப்போ 3ஆம் வசனம் படிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். நல்லா கவனிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரபுக்களை, அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாதவனை நம்பாதீங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வார்த்தை பாஸ்டு என்ற வார்த்தைக்கு நம்பிக்கை, நம்பிக்கை என்கிறதான அர்த்தம். பாஸ்டு என்ற வார்த்தைக்கு நம்பிக்கை என்று அர்த்தம். அப்படின்னா பாட்டா என்று சொல்லப்படுகிறது. எபிரேய சொல் பாட்டா என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பாட்டா என்பது பிரபுக்களை உங்கள் பாதுகாப்பின் வசமாக நம்பக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க? பாட்டா என்பது பிரபுக்களை உங்கள் பாதுகாப்பின் வசமாக நம்பக்கூடாது. ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களை அப்படின்னா நமக்கு எல்லாமே அவங்க தான், அப்படி எண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. எபிரேய சொல்ல வந்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பிரபுக்களை வந்து அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு, அவங்க தான் நமக்கு எல்லாம் என்று அப்படிப்பட்ட பிரபுக்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று ஸ்தோத்திரம். அவங்களே நமக்கு தான் பாதுகாவல், அவங்க தான் நமக்கு எல்லாம், அப்படி ஒரு முடிவு நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அவங்களே ரட்சிக்க திராணி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதனால ஸ்தோத்திரம். இது வந்து பாட்டா என்பது பிரபுக்களை உங்கள் பாதுகாப்பின் வசமாக நம்பக்கூடாது. அவங்க தான் வந்து என்னை பாதுகாக்கிறாங்க, அவங்க தான் வந்து என்னை நடத்துகிறாங்க, அப்படி வந்து நம்ம ஒரு காலும் நினைக்கவோ சொல்லவோ கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆடதம் என்பது ஸ்தோத்திரம் பாருங்கள், ஆடதம் என்பது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஸ்தோத்திரம். ஆடதம் என்பது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஸ்தோத்திரம். அந்த நம்பக்கூடாது என்கிற அந்த சூழ்நிலையை ஸ்தோத்திரம் நீங்கள் ஸ்தோத்திரம் இவ்விதமாக நல்லா கவனிக்கணும். பாட்டா என்பது பிரபுக்களை உங்கள் பாதுகாப்பின் வசமாக அவங்கள நீங்கள் நம்பாமல் ஸ்தோத்திரம். அடுத்தது ஆடதாம் என்பது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று சொன்னால், மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவனாய் இருக்கிறதுனால அவனை நாம் சார்ந்து இருக்கக்கூடாது. மண்ணுக்கே திரும்ப போயிடும். அதனால மண்ணில் இருந்து வந்த அவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சார் வசனம் 4 படிங்க. அவனுடைய ஆவி பிரியும், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் தன் மண்ணுக்கே திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. பாத்தீங்களா? மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புறான். சோத்திரம். அல்லேலூயா. ஆடதாம் என்கிற என்பது அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று அர்த்தம். அதைத்தான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புகிறபடினால் அவன் மேலே நமக்கு என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை
இருக்கக்கூடாது என்று ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க, ஆவி பிரியும் என்பது எபிரேய வார்த்தை பாருங்கள், ஸ்தோத்திரம் பார்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்மா, எல்லாரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பார்மா அல்லது டார்மா அப்படிதான் இதில் இருக்கிறது. ஸ்தோத்திரம் கவனிங்கள். அதனால ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது டார்மா. டார்மா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அந்த டார்மா என்பதற்கு அவன் எடுக்கப்பட்ட இடத்திற்கே திரும்புவான் என்று அர்த்தம். சொல்லுங்க, டார்மா என்று சொல்வதற்கு என்ன அர்த்தமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எடுக்கப்பட்ட இடத்துக்கே அவன் திரும்புவான். ஸ்தோத்திரம் என்றார். அந்த டார்மா என்று சொன்னால் எபிரேய சொல், எடுக்கப்பட்ட இடத்துக்கே அவன் திரும்ப செல்வான். அல்லேலூயா. சரி, அடுத்த படிங்க பார்க்கலாம். அடுத்த 5ஆம் வசனம் படிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே ஒரு ஸ்தோத்திர காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாக்கியவான் என்பதற்கு அப்படின்னா ஹேர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹேர், பாக்கியவான் என்பதற்கு ஹேர் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்பதற்கு ஜாஸ்புல் என்று, அப்படின்னா சந்தோஷமான ஒன்று என்று அர்த்தமாக இருக்கிறது. சந்தோஷமான ஒன்று பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மகிழ்ச்சியானவன். பாக்கியவான் என்றால் மகிழ்ச்சியானவன் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதை எபிரேய சொல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சோதரர் என்ன சொல்கிறாங்க? சந்தோஷமான ஒன்று, ஜாஸ்புல் என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த எபிரேய சொல்களில் நிறைய காரியங்களை நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அறிஞ்சிக்க முடியும். ஆனால் எபிரேய சொல்ல அர்த்தங்கள்லாம் வெவ்வேறையாக வருது. சோதரர் தமிழில் ஒரு அர்த்தம் இருக்குது, எபிரேய சொல்ல வேறு அர்த்தம் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு எது ஒப்பிக்கப்பட்டதோ அதுதான் நம்ம நினைஞ்சிட்ருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். இதே நம்ம நல்லா படிப்போம். சோதரர் நமக்கு கிடைச்சா நல்ல காரியங்களை, வித்தியாசமான இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கும் போது செயல்படுத்துவோம். அல்லேலூயா. அதுக்காக இதை தள்ளி வைக்க முடியாது. இதைத்தான் நம்ம ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதனால இது என்னைக்காவது விருந்து போன்ற ஒரு சூழ்நிலையிலே அது வரும். அதனால அன்னைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, அடுத்து 7 படிங்க. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் என்ன காக்கிறவர்? உண்மையை காக்கிறவர். உண்மையை காக்கிறவர். இன்னும் திரும்ப படிங்க. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். சோதரர் வசனம் 7 தான் படிச்சிங்கல்ல? பசியா இருக்கிறவர்களுக்கு படிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவருக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, பசியா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். சொல்லுங்க, பசியா இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? இது எத்தனை வசனம்? 7ஆம் வசனம் தானே? அப்புறம் நீங்க படிக்க சொன்னது வேற எதையோ படிச்சீங்க. ஐயோ, சொல்லிட்டு படிங்க. எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மாற்ற நீங்கள் படிங்க. என்ன அது எங்களுக்கு வரிசையில் நாங்கள் என்ன சொல்லுவோமோ அதுதான் நீங்கள் படிக்கணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் சொன்னதும் பொய் மாதிரி ஆகிடுதில்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கரெக்டாக சொன்னதை மாத்திரம் வாசிங்க. வேறு எதையும் கண்ணாப்புனான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும். எனக்கும் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். எனக்கு தெரியும். அவர் அந்த ஒரு வசனம் சொல்லுவார். அந்த வசனத்து பக்கத்தில் அவருக்கு அது ஏற்ற வசனம் ஒன்று இருக்கும். உடனே
ஐயோ இந்த வசனத்தை அவர் சொல்ல மாட்டாரு, இந்த வசனத்தை அவர் சொல்ல மாட்டாரு, இந்த வசனத்தை சொன்னால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் அடிச்சுக்குவேன் என் மனசுக்குள்ள. அதனால பிரசங்கத்தை பீடத்தை நிறுத்தி பாஸ்டர் வசனம் எப்படி ஒன்று சொல்லுதுன்னு நான் சொல்றது இல்லை. அவங்களுக்கு என்ன வெளிப்பாடோ அதுதான் நம்ம கேட்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா, அந்த மாதிரி செயல்படுங்க. இப்போ படிங்க 7ஆம் வசனத்தை. 7 படிங்க, 7 படிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, தேவன் எப்போதுமே ஒரு உதவிடும் மனப்பான்மை உள்ளவர். இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க, பசியா இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட நபர்களுக்கு அவர் உதவிடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 3000 பேர் அன்னைக்கு அந்த வந்துட்டு எப்படி திரும்பி போவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கும் போது ஆண்டவர் அங்கே எவ்வளோ அழகாக செய்கிறாரு பார்த்தீங்களா. சரி, இவ்வளோ சீசர்களே சொல்கிறாங்க, பா இவ்வளோ தூரம் கடைகளில் போய் வாங்கிட்டு இவ்வளோ பணத்துக்கெல்லாம் எங்கே வாங்குறது, எங்கேயுமே ஆகாரம் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த யோசனை கொடுக்குறவனுக்கு ஒரு அறிவு வேணாமா? இவ்வளோ ஜனங்களுக்கு எங்கே போய் ஆகாரத்தை கொண்டு வர முடியும்? ஆனால் அதை பாருங்கள், அவனுக்கும் ஒரு நிச்சயம் இல்லை. என்னது, அவன் என்ன நினச்சிருப்பான்னா, இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹோட்டலில், ஆளு கொஞ்சம் ஹோட்டலில் போய் அங்கே போய் இங்கே போய் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் என்றால் சொல்லியிருக்கலாம், நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கே தேவன் பாருங்க, சரி நீங்களே உங்களுக்கு ஆகாரம் கொடுங்களேன் என்று சொல்கிறார். நீங்களே கொடுங்களேன் அப்படின்னு. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் அப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த சிறுவன் ஒருத்தன் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த 3 நாளாக அவன் சாப்பிடாம வச்சுருக்கான் உங்கள் வார்த்தையை கேட்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், அந்த வார்த்தையை அவங்க வார்த்தையை கேட்டு சரி அதை கொண்டாங்கன்னு சொல்லி அதை உடனே வாங்கி நம்ம ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான காரியம், எவ்வளோ அதிசயமான காரியம். ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை முதல்ல கொண்டாப்பா என்று சொல்லி பாருங்க, அவங்கள்ட்ட இருந்தே ஆகாரத்தை வாங்கி அவங்க பசியை ஆத்திடுறாரு. பார்த்தீங்களா, இதுதான் ஆண்டவருடைய ஒரு வல்லமை. ஸ்தோத்திரம். முதலாவது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம முதலாவது கொடுக்கணும். அந்த ஸ்திரியை பார்த்தீங்களா என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசி செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தீர்க்கதரிசி யாரு? ஓசியா தீர்க்கதரிசி. சாரி, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் எலியாட்ட பேசுவார் பாருங்க. அந்த ஸ்தோத்திரம், ராஜாவை கூப்பிடுன்னு சொல்லி எலியா சொல்லுவார் பார்த்துங்க. அப்போ வருவான் பாருங்க தீர்க்கதரிசி. யார் வருவா? படிங்க, எடுத்து படிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 17 படிங்க. 17ல் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லியிருப்பாங்க பாருங்க. சீக்கிரம் படிங்க. கீலேயாத் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு அந்த தீர்க்கதரிசியை கூப்பிடுவான் பாருங்க. அப்போ இல்லை, அவர் என்ன பேச்சை கேட்டு அவரை கூப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். படிங்க அந்த சங்கீத அந்த பகுதியை படிங்க. ஸ்தோத்திரம். படிங்க. நான் அது பக்கத்திலே வரும் பாருங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்கப்படுகிறவன். அவங்க வரத்துக்கு முன்னாடி யார் எலியா ஆகாப்ட போய் சொல்றது? அப்பொழுது ஒபதியா போய், ஒபதியா, நல்லா கவனிங்க, ஒபதியா தீர்க்கதரிசி இருக்காரே, ஒபதியா தீர்க்கதரிசி தான் அந்த யாரு இவங்களுடைய அந்த ஸ்திரீ சொல்றா பார்த்தீங்களா, கடன் பண்ண என் புருஷன் மரித்து போனா, தீர்க்கதரிசி மரிச்சு போனா, என் பிள்ளைகளை அவங்க எடுத்துக்கொள்ள கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த தீர்க்கதரிசி இந்த ஒபதியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த தீர்க்கதரிசி யாரு? இந்த ஒபதியா தான் அவங்களுடைய புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவர் மரித்து போயிட்டாரு, அதனால் கடன் நிறைய போச்சு, அதனால அவங்க பிள்ளைகளை எடுத்துக்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ முதலாவது எனக்கு ஒரு அடையை பின்னி கொண்டு வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், அப்புறம் நீ சாப்பிட்லான்னு சொல்லி
கூப்பிடுறான். அந்த மாதிரி ஸ்தோத்திரம். ஒரு அடைய செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறான். அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இந்த மாதிரி ஸ்தோத்திரம். அந்த அவன் சொல்லும்போது இது என்னுடைய புருஷன் தீர்க்கதரிசி, அவன் மரித்து போய் விட்டான். அந்த அந்த இடத்துல வர அந்த உபதியா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தான் அந்த தீர்க்கதரிசி. எலியாவின் காலங்களிலே அவர் நல்ல அருமையாக ஊழியம் செய்து ஆகாப் ராஜாவினுடைய காரியங்கள் எல்லாம் தெரிவித்த ஒருவர். ஸ்தோத்திரம். ஆகவே சரி, நீங்கள் அடுத்த படிக்க பார்க்கலாம். இப்படி பசியா இருக்கிறவளுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது 8ஆம் வசனம் படிங்க. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தோண்டி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்றது. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திரம் பத்திமை குருடனை நம்ம பார்த்தோம். அந்த குருடன் ஸ்தோத்திரம் எபிரேய சொற்கள்ல அந்த குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த குருடனுக்கு கண்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இல்லை? கண்களே கிடையாது. அந்த குருடனுக்கு கண்களே இல்லை. அதனாலதான் பூமியின் மண்ணினால மனுஷனுக்கு எல்லாத்தையும் உண்டாக்குனார்ல. அதனாலதான் அவர் என்ன செய்தாரா, சேரை உண்டாக்கி அதுல கண்களை வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பார்த்தீங்களா? சேர் உண்டாக்கி அதுல கண்ணை வைக்கிறார். அவருக்குள்ள கண்ணை வைக்கிறார். மண்ணினால் ஏற்படுத்தப்பட்ட, மண்ணினால் செய்யப்பட்ட அந்த கண்ணை அவன் கண்ணிலே பொருந்தி போய் இப்போ கழுவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அவன் போய் என்ன செய்யறான், அவன் போய் அந்த சிலோவாம் குளத்துல போய் அதை கழுவும் போது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவிதமாய் சொல்லப்படுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், என்ன இவர் போய் சேர் உண்டாக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவனுக்கு கண்களே கிடையாது. அவர் அற்புதம் செய்யும் போது கண்கள் அவனுக்கு இல்லை. அந்த மண்ணினால கண்ணை தான் அவர் வைக்கிறார். கண்ணில் கண்ணை மாதிரி மண்ணை ரெடி பண்ணி அதை உள்ள வச்சு அப்படியே பூசி விடுறாரு. போ கழுவு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கண்ணை போய் கழுவும் போது கண்ணா மாறிடுது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அலே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நல்லா கவனிக்கணும். இப்படி சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமம் மையப்படுவதாக. ஸ்தோத்திரம். வசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை சிறப்பாக நடத்துவார். பாருங்க, அவன் என்ன செஞ்சான், தாவீதின் குமாரனே என்று கத்துறான். கத்தும்போது அவனை ஃபர்ஸ்ட்டு சத்தத்துக்கு அவனுக்கு செவி கொடுக்கல. ரெண்டாவது தான் மறுபடியும் அவன் வேகமாக சத்தம் போடும்போது தான் அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அழைச்சிட்டு அவனுக்கு காரியங்களை, அவனுக்கு அந்த கண்ணை பொருந்துகிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது மண்ணிலேருந்து தான் அவர் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த காரியத்தை செய்தார். சரி, நீங்க 9ஆம் வசனம் படிங்க. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும். ஆமா, நீங்கள் நானும் இப்ப எங்க போறோம்னா பரதேசிக்கு தான் போகிறோம். ஒருவேளை இயேசு வரல அப்படின்னா நம்ம எல்லாம் போகக்கூடிய இடம் என்ன இடம் தான் சொல்லுங்க? என்ன இடம்? என்ன இடம்? ஆமா, அல்லேலூயா. அந்த பரதேசிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ஆகவே நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு அவருக்காக வாழ்ற சபை மக்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் திரும்ப படிங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிங்க அந்த வசனத்தை. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மைக்கு வேண்டாம், மைக் வாசிக்காதீங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பரதேசிகளை காப்பாற்றுகிறார். இந்த பரதேசி யாருன்னா திருச்சபையில் அடங்கி இருக்கிறவங்க பரதேசிகள். அல்லேலூயா. ஏன்னா அவங்க தான் அந்த பரதேசிக்கு போகிறாங்க. அவங்கள கர்த்தர் காப்பாற்றுகிறார். திருச்சபையினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் சில நபர்கள் சில நாட்களில் அப்படி வருவாங்க, உட்காந்துட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, உட்காந்துட்டு. ஆமாம், அது ஒருத்தர் சொல்றாரு, அவங்கெல்லாம் செட்டான சிமெண்ட்டுன்னு சொல்றாரு. சொல்லுங்க, செட்டான சிமெண்ட். அல்லேலூயா. செட்டான சிமெண்ட்டை நம்ம இருக்கா பயன்படுத்த முடியுமா? சொல்லுங்க, பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியுமா?
எனக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கணும். ஒயிட் சிமெண்ட் வந்து ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து ஒரு 15-20 நாளாக அந்த நபர் வராதனால வேலை செய்ய முடியல. அது கட்டியாயிடுச்சு. அப்போ அதை நாங்கள் என்ன தூரம் பண்ணோம், வெளியில் வந்து அந்த திண்ணை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் ஏறுறதுக்கு உயரம் இல்லை. அதனால் அதை கொண்டு வந்து அதில் போட்டு அப்படிதான் ஏறணும். பார்த்தீங்களா, செட்டானவங்களுடைய நிலைமையை பாருங்கள் எங்கே போகுது சொல்லுங்கள். செட்டானவங்களுடைய நிலைமை எங்கே போகுது? விதிக்கப்படுவதற்கு ஏதுவாக அது வந்து கொண்டு போய் வைக்கப்படுது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, சில பேர் எதுவும் அசைய மாட்டாங்க. திருச்சபைக்கு வரவங்க எந்த ஒரு அசைவும் இருக்காது, அப்படியே இருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், எந்த ஒரு விஷயத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அப்படி இருக்கக்கூடாது சார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுங்க. பரதேசிக்கு போகிறவங்க தான் பரதேசிகளை நிச்சயமாக காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து நீங்கள் 10ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சீயோனில் வந்து பாடப்பட்ட பாட்டுதான் இந்த பாட்டு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த பாட்டு எங்க பாடப்பட்டது? சீயோனில் வந்து பாடப்பட்ட பாட்டு. எந்த பாட்டு? இந்த சங்கீதம் 146 சீயோனில் வந்த பிறகுதான் அந்த பாட்டை அவங்க பாடுறாங்க. ஸ்தோத்திரம். அந்த குழுவினர் வந்து அந்த பாட்டை வந்து சீயோன்ல வந்து பாடுறாங்க. நீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அதுக்கு தலைப்பு இருக்கா? படிக்க பார்க்கலாம். தலைப்பு சங்கீதம் படிங்க. ஸ்தோத்திரம், தலைப்பு போட்டிருக்கா? இல்ல கவனிங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மல்குத் என்ற எபிரேய வார்த்தைக்கு இறை ஆட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிற. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மல்குத் என்ற எபிரேய வார்த்தைக்கு இறை ஆட்சி அப்படின்னா தேவனுடைய அரசாட்சி என்று நாம் எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஸ்தோத்திர சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். சரி, அதனால் மல்குத் என்கிற அந்த ராகத்தில் பாடி தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் சீயோனிலே இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே பாடப்பட்டிருக்கிறது? சீயோனில் இந்த பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம். சீயோனினா பரலோக சீயோன் இல்லை, தாவீது நகரம் சீயோன். அந்த சீயோனிலே அந்த நாட்களிலே பாடப்பட்ட ஒரு பாட்டு. ஸ்தோத்திரம். சங்கீதம் 146 ஸ்தோத்திரம் 5 படிச்சு பாருங்க. 5 படிங்க, சீக்கிரம் படிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமா, நம்ம தேவனாய் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். அவர்கள் சங்கீதம் 1-2 சங்கீதம் 1-2 படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் 1-2 சரி. அடுத்தது நீங்க ஏசாயா 57 படிங்க. கடகடான் படிங்க பார்க்கலாம். 57. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா 17:7 படிங்க. 17:7. அந்த கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கை இருக்கணும். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு சமயம் முடிந்து விட்டதுனா நல்லா கவனிங்க. நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும். 5ஆம் வசனம் திரும்ப படிங்க. 46:5 படிங்க. 46:5. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 46:5. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கா? ஸ்தோத்திரம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள், எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாமே ஆண்டவரை சார்ந்திருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை இல்லாத சில பிரச்சனைகளையும் இன்னைக்கு நம்ம தலையிட்டு கொண்டிருக்கிறோம். அது தேவனை சார்ந்ததல்ல, அது தேவனுடையதும் அல்ல. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கரங்களை வைத்தோமா?
ஆண்டவரே உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன் என்பதற்கு நீர் என்னை அறிவீர். சோதரம் சோதரம். பாருங்கள், பேதுரு சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நீ நேசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது முதல் முறை கேட்கிறாரு, ஆமா ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். ரெண்டாம் முறை கேட்கிறான், நேசிக்கிறேன். நேசிக்கிறது நீ அறிவீர்னா சொல்றார். மூணாவது முறை ஆள ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவரை நேசிக்கிறது என்று சொல்ல, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற சூழ்நிலை என்று சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலையும் அவரையே சார்ந்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றுகிற சில சூழ்நிலைகள் வருது நம்ம வாழ்க்கையில். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எல்லா நேரங்களிலும் கர்த்தரையே நாம் சார்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கிருபையினால் நம்மை நிரப்புவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சங்கீதங்களிலே 10 வசனங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வசனங்களில் இறுதியாக நாங்கள் ஆண்டவரே உங்களை சார்ந்திருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக நாங்கள் நடத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா சூழ்நிலையிலையும் உங்களையே நாங்கள் சார்ந்திருக்கணும், உங்களையே நாங்கள் நம்பி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய ஆண்டவரே பாத்திரமாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு இந்த நாட்களில் கிருபை தந்து வழி நடத்துவீராக. அதிசயங்களை காணப்பண்ணும், எல்லா தீமைகளுக்கும் உங்களை காத்துக்கொள்ளும், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த பகல் முழுவதும் உங்களுடைய சித்தஞ்செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். யார் யாரெல்லாம் வேத வசனங்களை தாகமாய் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து வேத வசனத்தை ரகசியத்தை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் உங்களுக்கே தருகிறோம். ஒருவேளை இயேசு வருவீர் என்றால் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை ஸ்தோத்திரம். இன்று மாலை நமக்கு ஒரு விசேஷ ஜெபம் இருக்கிறது. 21 நாள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். காட்டுமன்னார்குடி திருச்சபையிலே 21 நாள் இன்னைக்கு ஜெபம் நடக்கிறது. அவங்களோடு இணைஞ்சு நாமும் 21 நாள் அந்த ஜெபத்தை இன்றையிலிருந்து ஏறெடுக்க போகிறோம். ஆகவே ஸ்தோத்திரம் 7 மணி முதல் 9 மணி வரை இந்த ஜெபம் நடைபெறும். எல்லாரும் மாறி மாறி நடத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஸ்தோத்திரம் 21 நாள் இந்த உபவாச ஜெபம் இந்த நாளிலிருந்து நடக்கிறது. அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 25 பேர்கிட்ட உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து அவங்களோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய உபவாச ஜெபம் 50 நாள் முடிந்திருக்கிறது. நம்ம கூடுமானால் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் உபவாசி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம்.